ஹலோ. ஹலோ, எங்கள் பேர் கௌஷிக். உங்கள் பேர்? டே நாயே, நீயாடா? உன்னை பிளாக் பண்ணாலும் வேற ஏதாச்சும் நம்பர்ல இருந்து ஏன்டா இப்படி ஃபோன் பண்ணி சாவடிக்குவேன்? ஹலோ ஹலோ மேடம், நான் ஒன்றும் கால் பண்ணல, நீங்கள் தான் கால் பண்ணீங்க. நீ கால் பண்ணாம எனக்கு எப்படிடா கால் வந்துச்சு? பைத்தியம், விட்டு போன பொண்ணுக்கு வேற வேற நம்பர்லேருந்து கால் பண்ணுற ஆள் நான் இல்லை. அப்போ வேற யார் எனக்கு கால் பண்ணுது? நான் இல்லை. நானும் இல்லை. அப்போ வேற யாரு? வேற யாரு? நான் தான். நீ யாரா புதுசா? அவள் பாய் பெஸ்டியா? அவன் இல்லை. அவனை பத்தி சும்மா இங்க பேசாத. பத்தியா, இப்போ கூட அவனை பற்றி பேசும்போது எவ்வளோ கோவம் வருது உனக்கு. உனக்கு அவனை பத்தி பேச ரைட்ஸே இல்லை. நான் அப்படி தாண்டி பேசுவேன். அவன் ஹலோ ஹலோ, கூல் டவுன். நான் ஒன்றும் வைஷோட பாய் பெஸ்டிலாம் இல்லை. அப்போ யார் நீங்க? உங்களுக்கு எப்படி என் பேர் தெரியும்? உன் பேர் மட்டும் இல்லை, நீங்கள் 2 பேர் யாரு, நீங்கள் லவ் பண்ணிந்து, ஏன் நீங்கள் பிரிஞ்சு போயிருந்து எல்லாமே எனக்கு ஹலோ தெரியும். தம்பி, எங்களுக்கே எப்படி பிரிஞ்சு போனோன்னு தெரில, அதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? ஏன்னா நான் ஒரு கியூபிட். கூப்பிடுனா இது கூட தெரியாதா? உன்னெல்லாம் நான் எப்படிடா லவ் பண்ணேன்? கியூபிட்னா லவ் கால். அதுதான் நான். அதுதான் இப்போ டெக்னாலஜிலாம் வந்துருச்சுல்ல. நானும் அம்பலாம் விட்டுட்டு ஏதோ மொபைல் ஃபோனுக்கு ஜம்ப் ஆயிட்டேன். சார், பிராங்க் தானே? ஆமா, நீ பெரிய ஜிபி முத்து. உன்னை வச்சு வீடியோஸ் போட்டு மில்லியன்ல வியூஸ் போக போகுது. சரி, நான் என்ன பண்ணா கியூபிட்னு இங்க நம்புவீங்க? என் நம்பருக்கு 1 கோடி டக்குன்னு அனுப்பு. கௌஷிக், நான் ஜீனிலாம் இல்லை, நான் ஒரு கியூபிட். வேற இந்த லவ் ப்ராப்ளம்ஸ் மட்டும் தான் நான் பார்த்துப்பேன். நீ கேட்கறதுலாம் வேற டிபார்ட்மெண்ட். என்ன சார், கியூபிட்னு சொல்லிட்டு கால் சென்டர் ஏஜென்ட் மாதிரி பேசுறீங்க? சரி, ஏன்னா அந்த டிபார்ட்மெண்ட் கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடுங்க. ஏண்டா நீ இன்னும் திருந்தலையாடா? எப்போ பார்த்தாலும் காசு காசுன்னு. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, மணி கான் பை ஹாப்பினஸ் ஆர் லவ். தோ, இந்த மாதிரி டைலாக்லாம் காசு வச்சுருக்கிறவனா பேசுவான். எங்க காசு இல்லாதவனும் இந்த மாதிரி பேச சொல்லுங்க பார்க்கலாம். கௌஷிக், காம் டவுன். என்னால் இதெல்லாம் பண்ண முடியாது. வேணா உனக்கு மட்டும் தெரிஞ்ச ஒரு உண்மையை சொல்லட்டுமா? நான் அது உனக்கும் உன் எக்ஸுக்கும் எதுக்கு பிரேக்கப் ஆச்சுன்னு சொல்லட்டா? யாரு? வைஷ்ணவியா? வைஷு இல்லை, உன் முன்னாள் காதலி திருசா. அதுதான் ஊருக்கே தெரிஞ்ச கதையாச்சே. வைஷு, உனக்கு தெரிஞ்சிருந்து வேற. எப்படி ஒரு காயினுக்கு 2 சைடு இருக்கோ அதே மாதிரி ஒரு கதைனால 2 சைடு இருக்கோ இல்லை? உனக்கு கௌஷிக் சைடு தெரியும், ஆனால் ரியாலிட்டின்னு ஒரு சைடு இருக்குல்ல. என்ன கௌஷிக், சொல்லட்டுமா? ஐயோ, எதுக்கு சார்? நான் உங்களை நம்புறேன். நீங்கள் கூப்பிட்டு தான். அது கூப்பிட் இல்ல, கியூபிட். நீ தான் என்கிட்ட பொய்யே சொல்ல மாட்டியே. அந்த ரியல் ஸ்டோரி கொஞ்சம் கேட்கலாம். இது என்ன கௌஷிக், சொல்லட்டுமா? கியூபிட் எல்லாம் ஏஞ்சல்ஸ். ஏஞ்சல்ஸ் பொய் சொல்ல மாட்டாங்க. ஏதோ உண்மையை சொல்லுங்க. சரி வைஷு, அதுக்கு முன்னாடி நீ சொல்லு, அவன் உங்ககிட்ட என்ன சொன்னான்? அவன் எக்ஸ் அவனை ஏமாத்திட்டு இன்னொரு பையன் கூட ஓடி போயிட்டேன்னு சொன்னான். நான் கௌஷிக், உண்மையை சொல்லிடுவோமா? சார் சார், நீங்க சொல்லுங்க கியூபிட். உனக்கே தெரியாதானே, சாருக்கு ரொம்ப கோவம் வரும். இதே மாதிரி தான் 2 பேருக்கும் ஒரு சண்டை வரும்போது இவர் அந்த பொண்ணை தப்பா திட்டிட்டு இருக்காரு. அதுலயே அந்த பொண்ணை இவரை பிளாக் பண்ணிட்டு போயிடுச்சு. டேய், இதெல்லாம் ஏன்டா என்கிட்ட இருந்து மாச்ச? அது அப்புறம் சொல்கிற வைஷு. சரி, இப்போ எதுக்கு எங்கள் 2 பேருக்கும் கால் பண்ணீங்க? நல்ல கொஸ்டின் மிஸ்டர் கௌஷிக். இப்போ நம்ம 3 பேரும் சேர்ந்து ஒரு கேம் ஆட போறோம். என்ன கேம்? ட்ரூத் ஆர் டேர். இதெல்லாம் சின்ன பசங்க கேம். சரி, சின்ன பசங்க கேம் தானே, வாங்க ஆடி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் ரூல்ஸ் சொல்லிடுறேன். உங்கள் 2 பேர்கிட்ட 5 கொஸ்டின்ஸ் கேட்பேன். இதில் பொய் சொல்லாமல் நீங்கள் பதில் சொல்லி ஆகணும். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வைஷுக்கு. நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணி எத்தனை நாள் ஆகுது? 6 months சார். 1 year? என்ன வைஷு, நீ 6 monthsன்னு சொல்கிற, நம்ம கௌஷிக் 1 yearன்னு சொல்கிறாரு. ஆக்சுவலி சார், அவன் என்ன ஒரு 6 மாசமா லவ் பண்றான். ஆனா நாங்க 2 பேருமே ஒரு 6 months ஆச்சு கமிட் ஆகி. உண்மையான பதில். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம கௌஷிக்கு. கொஞ்சம் ஈஸியாக கேளுங்க சார். தோ கௌஷிக், இப்போ கேட்குற பாரு. உன் எக்ஸ் ட்ரிஷா கூட நீ பேசி எத்தனை நாள் ஆகுது? கரெக்டாக சொல்லணும்னா 1 year, 1 month, 5 days. ரொம்ப ஈஸியான क्वेश्चन. அது நானே ஆன்சர் பண்ணிட்டேன். கௌஷிக், இந்த கேமில் நான் டேர் என்னன்னு சொல்லலைல்ல. ட்ரூத் பேசுறது தான் எங்கள் டேர். கொஞ்சம் உண்மையான பதில் சொல்கிறீங்களா? 2 months பேக்லேருந்து 2 பேரும் டெய்லி டெக்ஸ்ட் பண்ணுறோம். ஓஹோ, இதனால தான் 2 மாசமா டெய்லி சண்டை போட்டுட்டு இருக்கீங்களா? பிடிக்கலன்னா மூஞ்சி மேல சொல்ல வேண்டியது தானடா. நானே விட்டு போயிருக்கேன். அப்படி இல்லை வைஷு, அவள் ஏதோ டிப்ரெஷனில் இருக்கேன்னு சொன்னான். சார் எப்போ சைக்கியாட்ரிஸ்ட் ஆனீங்க? இப்படித்தான் வகப்போக பொண்ணுங்க கிட்ட எல்லாம் டிப்ரெஷன்ல இருந்தா போய் சமாதானப்படுத்துவீங்களா? அதில் வைஷு, அதை நான் அப்புறம் சொல்கிறேன். சார்,
நீங்கள் ஏதோ வேணும்னு பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். நான் இப்போ கால் கட் பண்ண போகிறேன். ஆனால் போகிறதுக்கு முன்னாடி இது மட்டும் கேட்டுக்கோ கௌஷிக். சடனாக உனக்கு ஏதாவது சவுண்டு கேட்டுச்சுன்னா இதே நம்பருக்கு கால் பண்ணு, ஓகேவா? என்ன சவுண்டு? அது இந்த கால் கட் பண்ணோன்னு உனக்கு தெரியும். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். வைஷு, கவலைப்படாத, இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவரே ரிட்டர்ன் கால் பண்ணுவார். ஆனால் போகிறதுக்கு முன்னாடி இது மட்டும் கேட்டுக்கோ கௌஷிக். சடனாக உங்களுக்கு ஏதாவது சவுண்டு கேட்டுச்சுன்னா இதே நம்பருக்கு கால் பண்ணு, ஓகேவா? என்ன கௌஷிக், சவுண்டு கேட்டால் பார்த்துக்கிறேன்னு சொன்னீங்க? ரெண்டு பேருமே ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. உங்களோட 5 கொஸ்டின்ஸ் முடிகிற வரைக்கும் யாராலையும் அந்த காலை கட் பண்ணிட்டு போக முடியாது. சரி, இப்போ நம்ம செகண்ட் கொஸ்டினுக்கு போகலாமா? போகலாம் சார். சரி, இப்போ செகண்ட் கொஸ்டின் வைஷுக்கு. கேளுங்க சார். கார்த்திக் யாரு? அது என்கிட்டே கேட்டிருந்துருக்கால சார். சரி சொல்லுங்க. அது ஆஃபீஸ் சீனியர். கரெக்டா வைஷு? கரெக்ட் சார். வைஷு, நான் தான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் தானே, இந்த கேமில் வேற ட்ரூத் மட்டும் தான் பேசி ஆகணும்னு. ஆமா, கார்த்திக் வந்து என் ஆஃபீஸ் ஃப்ரெண்ட். கார்த்திக் வந்து என் ஆஃபீஸ் க்ரஷ் சார். கார்த்திக் வந்து என் ஆஃபீஸ் க்ரஷ் சார். ஆஃபீஸ் க்ரஷ் சார். க்ரஷ் சார். க்ரஷ் சார். க்ரஷ் சார். க்ரஷ் சார். க்ரஷ் சார். எது ஆஃபீஸ் க்ரஷ்ஷா? இல்லடா, அது வந்து இப்போ புரிஞ்சிச்சுடி. நீ ஆஃபீஸில் இருக்கும்போது நான் உனக்கு கால் பண்ணும் போதெல்லாம் நான் கார்த்திக் கூட இருக்கேன், நான் கார்த்திக் கூட சாப்பிட வந்தேன்னு சொல்லும் போதெல்லாம் அவன் பேச்சை கேட்டு நான் அவனை நம்புனேனேடி. அவனை உன் அண்ணா மாதிரி நினைச்சேனேடி. நான் எப்போட அண்ணான்னு சொன்னேன்? எங்களை பொறுத்த வரைக்கும் சீனியர்னா அண்ணா மாதிரி. நீ அப்படி நினைச்சினா நான் என்ன பண்ணட்டும்? நான் சொன்னேனா? நீ கூட தான் உன் எக்ஸுக்கு டெக்ஸ்ட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்க. அதை சொன்னியாடா என்கிட்ட? உன்னை விட இல்ல, உன்னை விட நானா எக்ஸ் கூட டெக்ஸ்டா பண்ணேன். ஆனா உன்ன மாதிரி க்ரஷ் அண்ணான்னு சொல்லிட்டு சுத்தல. நான் அண்ணான்னு சொல்லல. நான் என்ன ஆன விஷயத்த பொய் சொல்லி சுத்துற ஆளா என்ன? நான் பொய் சொல்லல. என் எக்ஸ் திட்டணும் உண்மை தான். நாங்கள் சண்டை போட்ட கொஞ்ச நாள்ல அவன் வேற ஒருத்த கூட கமிட் ஆகிட்டு போயிட்டான். நான் பொய் சொல்லல, உண்மையை தான் மறைச்சேன். ரெண்டுமே ஒண்ணுதான். அவளாச்சும் சந்தோஷமா இருக்கட்டும். அவன் எங்க சந்தோஷமா இருக்கா? அவன் பாய் ஃப்ரெண்ட் கூட சண்டை போட்ட டிப்ரெஷன்ல தான் எனக்கு டெக்ஸ்டே பண்ண ஆரம்பிச்சான். ஓஹோ, எப்படி? உனக்கு வைஷு இல்லைன்னா த்ரிஷா, த்ரிஷா இல்லைன்னா வைஷு. அது எப்படிடா பாஸ்கெட் பால் மாதிரி பவுன்ஸ் ஆகி அங்கங்க போக? அட்லீஸ்ட் நான் உன்ன மாதிரி ஏமாத்திட்டு சுத்தல. கைஸ் கூல் டவுன். சாரி சார். சாரி கியூபிட். நம்மளோட நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? ஷூர். சரி, இப்போ ட்விஸ்ட் வைக்கிறேன். இது ஒரு மியூச்சுவல் கொஸ்டின். ரெண்டு பேருமே உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்க இது மேல. சரி, இப்போ தேர்ட் கொஸ்டின். உங்க ஒப்பீனியன்ல உங்களுக்கு எதுக்கு பிரேக்கப் ஆச்சு நீங்க சொல்லுங்க. வேற என்ன, அதாவது கார்த்திக் இருக்கிறாங்க அவளோட மாமா குட்டி, அதனாலதான். இதை தான் நீங்க நினைக்கிறீங்களா கௌஷிக்? ஆமா சார். சரி, நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதுதான் அவனோட எக்ஸ் த்ரிஷா மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டான் இல்ல, அதனாலதான். கன்ஃபார்ம் இதுதான் ரீசன் நீங்க நினைக்கிறீங்களா வைஷு? ஆமா கைஸ், ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட சொல்லியிருக்கு, ட்ரூத் பேசுறது தான் எங்க கேமேன்னு. அப்படி நீங்க உண்மையை பேசலன்னா நான் உங்க உண்மையை பேச வைக்குவேன். இப்போ பார்த்துடலாமா? இப்போ என்ன நினைக்கிறீங்க கௌஷிக்? சார், வைஷோலாம் தங்கமான பொண்ணு சார். ஆனா என்ன, அவளை பார்க்கறது தான் என்கிட்ட காசு இல்லை. அவளும் அவளை எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டான். டெய்லி கொஞ்ச நேரம் பேசணும், வீக்லி ஒன்ஸ் ஆனால் மீட் பண்ணணும். என்ன, எனக்கு தான் கொஞ்சம் கோவம் ஜாஸ்தி. அப்பப்போ அவளை ஹர்ட் பண்ணிடுவேன். அவளாம் தங்கமான பொண்ணு சார். அவளாம் அவுட் ஆஃப் மை லீக். மேபி ஷீ டிசர்வ்ஸ் பெட்டர். அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை சார். அவனை மாதிரி ஒரு பையனை நான் பார்த்ததே இல்லை. அவன்கிட்ட 100 rupees இருந்தாலும் எனக்கு மட்டும் தான் மொத்தத்தையும் செலவு பண்ணுவான். அவன் கூட கார்ல போகணும், பைக்ல போகணும், இதெல்லாம் எனக்கு சத்தியமா இன்ட்ரெஸ்டே இல்லை. அவன் கூட ஒரு 5 minutes கையை பிடிச்சி வாக் பண்ணாலே போதும். என் மொத்த ஹாப்பினஸும் அவன் மட்டும்தான். என்ன அவன் எப்பவுமே ராணி மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கான். ஓஹோ, சரி வைஷு, இப்போ உங்க டர்ன். எனக்கும் அவனுக்கும் பிரேக்கப் ஆன காரணமே நான் தான் சார். எப்போ பார்த்தாலும் என் கூட பேசு, வா வெளியே போகலாம், நான் எல்லாத்துக்கும் பொசசிவ் ஆகிடுவேன். அவன் ரொம்ப திட்டுவான். இது வரைக்கும் அவன் பேச்சை நான் கேட்டதே இல்லை. அவனை நான் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுவேன். இது வரைக்கும் நான் ஒரு துளியும் அட்ஜஸ்ட் ஆகலை. எனக்காக அவன் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் ஆகியிருக்கான். மேபி நான் அவன் போக்கிலேயே விட்டு இருந்தா எங்கள் 2 பேருக்குமே பிரேக்கப் ஆயிருக்காது. இது உண்மையா கௌஷிக்? வைஷு என் லைஃப்பில் கிடைச்சது ஒரு பெரிய வரம். அவளுக்கு அப்பப்போ கோவம் வரும்.
என் கூட சண்டை போடுவாள். ஆனால் அவளை மாதிரி யாரும் என்னை டேக் கேர் பண்ணதில்லை சார். வைஷு கூட ஒரு 5 நிமிஷம் பேசினா போதும், இருக்கிற டென்ஷன் எல்லாம் பறந்து போயிடும். அவள் எனக்கு இன்னொரு அம்மா மாதிரி சார். வைஷு இது வரைக்கும் என்னை கண்ட்ரோல் பண்ண மாதிரி எனக்கு ஃபீலே ஆகலை. அவள் எது சொன்னாலும் என் நல்லதுக்காக தான் சார். ஓஹோ, 2 பேருமே ரொம்ப எமோஷ்னலாக பேசிட்டீங்க. சரி, இப்போ நம்ம 4th கொஸ்டின் போவோமா? சரி, இப்போ 4th கொஸ்டின். உங்கள் 2 பேர் லைஃப்பில் இப்போ டிஃப்ரெண்ட் பர்சன்ஸ் இருக்கிறாங்க. ஆனால் இது வரைக்கும் இந்த 6 monthsல வைஷு கௌஷிக்கு இல்லை நம்ம கௌஷிக் வைஷுவை விட்டு போனோம் இல்லை ஏமாற்றிட்டு போனோன்னு எப்பயாச்சும் நினச்சிருக்கிறீங்களா? இல்லை சார். இல்லை சார். செக் பண்ணி பார்த்துடலாமா வைஷு? இல்லை சார். கனவுல கூட அவனை விட்டு போகணும் ஏமாத்திட்டு போகணும்னு நினச்சதே இல்லை. கௌஷிக் சார், என் லைஃப்பில் கிடைச்ச தேவதை சார் அவன். அவளை விட்டு நான் எங்கே போவேன்? 2 பேருக்கு 2 பேர் மேலே இவ்வளோ லவ் இருக்கு, அதனால ஏன் உங்களுக்கு பிரேக்கப் ஆச்சு தெரில. ஆனால் உங்கள் பிரேக்கப் பற்றி நான் இப்போ பேச வரல. நீங்கள் 2 பேரும் ஏன் இன்னும் சேராமல் இருக்கீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம வைஷுக்கு அவன் ரிட்டன் வந்து பேசிட்டோன்னு. ஆனால் இதே நம்ம கௌஷிக்கு ஈகோ. நம்ம வைஷுக்கு எப்படி ஆட்டிடியூட் இருக்கோ நம்ம கௌஷிக்கு ஈகோ. நம்மளே ஏன் எப்பவுமே போய் பேசி ஆகணும். இதனால தான் நீங்கள் 2 பேருமே இன்னும் சேராமல் இருக்கீங்க. சரி, இப்போ நம்ம லாஸ்ட் கொஸ்டினுக்கு போகலாமா? உங்கள் 2 பேருக்குமே உங்ககிட்ட ஏதாவது சொல்லிக்கணும்னா என்ன சொல்லுவீங்க? வைஷு, கௌஷிக், வைஷு பார்த்தீங்களா, இவ்வளோதான். இதுக்காக 2 பேரும் பேசிக்காம இத்தனை நாள் இருந்தீங்க. ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஈகோ இல்லை ஆட்டிடியூட் வந்தாலே அந்த மொத்த ரிலேஷன்ஷிப்பே ஸ்பாயில் ஆகுது. ஆனால் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஈகோ ஆட்டிடியூட் ரெண்டுமே இருந்துச்சு. நம்ம என்ன ஒரு 10 நிமிஷம் பேசியிருப்போமா, அதுக்குள்ளே இந்த பிரச்சனை சால்வ் ஆச்சு. இதே மாதிரி நீங்கள் 2 பேரும் ஒரு 5 நிமிஷத்துக்கு உங்களோட ஈகோ ஆட்டிடியூட் ரெண்டுத்தையும் விட்டு பேசிட்டா நீங்கள் எப்பயும் சமாதானம் இருப்பீங்க. எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸு ஏன் என்னை பற்றி கியூபிட் வரும்னு நினச்சிட்டாங்க. நீங்களே உங்களுக்கு வர ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஈகோ ஆட்டிடியூட் பேசுங்க. நீங்கள் பேசியிருந்தா என்னை பற்றி ஒரு ஆள் நடுவில் வந்துருக்கணும் தேவை. கைஸ், உங்கள் 2 பேருக்கும் ஒரு உண்மை தெரியுமா? நான் கடைசியில் ஸ்னாப்பே பண்ணல. நீங்கள் உண்மையாக தான் பேசியிருக்கீங்க. உங்கள் 2 பேருக்கும் ஒரே ஒரு அட்வைஸ் தான், ஈகோ ஆட்டிடியூட்லாம் வேண்டாம். நிறைய லவ் பண்ணுங்க. அப்பப்போ குட்டி குட்டி சண்டை இருக்கட்டும், சண்டை இல்லாமல் லவ் இருக்காது. ஆனால் அப்படி சண்டை வந்தாலும் 2 பேருமே ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் உட்காந்து பேசுங்க. ஸோ திஸ் யோர் ஃப்ரெண்ட்லி கியூபிட் சைனிங் ஆஃப். பாய். இனிமே உன் எக்ஸ் கிட்ட பேசுவியா? தோ இப்போவே நம்பரை பிளாக் பண்ணி டெலீட் பண்ணு. நீ கார்த்திகோட பேசுவியா? உன்னை விட எனக்கு எதுவுமே இம்பார்ட்டன்ட் இல்லைடா. நாளைக்கே அந்த கம்பெனியில்